அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபென்ஸ் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோவை நான் ஆக்சுவலி நான் ஹெல்த் அவ்வளோ நல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இஷ்யூ இப்போ ஜம்னியோட இஷ்யூ ராங்கான ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ செஞ்சு இதை சரியாக கைட் பண்ணுறேன். யார் முடியுமோ போலீஸ்கிட்ட ஃபைட் பண்ண தைரியம் இருக்கோ நான் கொடுக்குற ஃபேக்டை வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு மூஞ்சில் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால என்னால் தெளிவாக பேச முடியல. இல்லைனா நானே வீடியோ போட்டு போலீஸ்கிட்ட ஃபைட் பண்ணுவேன் அந்த கேஸை. ஸோ என்னால் இப்போ ஃபைட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த ஃபேக்ட்டு நான் சொல்கிறேன். இந்த கேஸ் எப்படி ராங்கான ட்ராக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எம்ஐசி சரவணன் இந்த டிபேட்டுக்கு கூப்பிட்ற விஷயம் இந்த கேஸை வீக் ஆக்கும். ஆக்சுவலி எந்த வகையிலையும் ஹெல்ப்பாக இருக்காது. ஒன்று பெரிய சிக்கல் என்னென்னா, இது அவனுங்களுக்கு இதுக்கப்புறம் நம்மளை எப்படி வேணாலும் கேவலமாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை நடந்தது மட்டும் இல்லை, இந்த எம்ஐசி சரவணன் பண்ணுற டிபேட்டில் சொதப்பிட்டா அது ஒரு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி அவனுங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் தப்பு பேசலாம். ஏன்னா இந்த விஷயம் எப்படி போகுதுன்னா ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டராக போகுது. இவன் பண்ணது ஒரு குற்றம், சட்டப்படி இவன் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் செஞ்சுட்டான். இந்த ஜம்ரி யூனிட் ஒரு அரெஸ்ட் பண்ணி, போலீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவனுக்கு பெயில் கூடியும் கிடைக்காது. இந்த செக்ஷனுக்கு அவனுக்கு கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்திருந்தா அவனுக்கு பெயில் கூடியும் கிடைக்காது. அவனுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஜெயில, அவன் ஃபைனும் கட்டி வெளியே இருந்திருக்க முடியாது. ஓகே, ஜம்ரி யூனிட் குறைஞ்சது 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பான். மேக்சிமம் 5 வருஷம் வரைக்கும் அவனை ஜெயிலில் வச்சுருந்துருக்க முடியும். ஓகே, கரெக்டாக ஆக்ஷன் எடுத்திருந்தா இதோட கேஸ் ஃபேக்டை நம்ம கணக்காக ஒரு ஹிந்துவாக இருந்து, இந்த நாட்டோட ஹிந்துவாக இருந்து நம்ம கணக்காக கேஸு ஃபேக்டை டெலிவர் பண்ணியிருந்தோமா இது நடந்திருக்கோம். ஓகே ஓகே இப்போ நான் எல்லா ஆங்கிள்லையும் நான் பேசுகிறேன். ஓகே, ஒரு ஹிந்துவாக இருந்து இவன் செஞ்சது 100% இது கிரைம் தான் அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்டாண்டில் நின்னீங்கன்னா நீங்கள் அவனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கேஸ் நம்ம மூவ் பண்ணுறோன்னா, ஒரு குற்றவாளியை நம்ம கோர்ட்டில் சார்ஜ் பண்ணுறோன்னா கோர்ட்டுக்கு ஒரு கிளியரான பிக்சர் நம்ம கொடுக்கணும். இது அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், இது ஒரு டவுட்டில் விடக்கூடாது. இது ஒரு வேற வேற கருத்து இருக்கு மாதிரி நம்ம விடக்கூடாது. ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர்னா அவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், இவனுக்கு ஒரு கருத்து இருக்கும். அப்போ கோர்ட் தடுமாறும், தண்டனை கொடுக்க முடியாது. இவனோட கருத்து தான் அவன் சொல்லியிருக்கான், அப்படி எடுத்து போகக்கூடாது, விடக்கூடாது. அது ஏன் அப்படி நடக்கிற சூழ்நிலை வருதுன்னா, மக்களே அவங்க மதத்தை சரியா புரிஞ்சிக்காம அவங்க இது எங்க மதத்தை அவமதிச்சுட்டான், இது ஒரு ஒரு என்னது ஒரு டிஸ்யூனிட்டியும் ஒரு டிஸ்ஹார்மனியும் கிரியேட் பண்ணிருச்சு நாட்டில் என்னது அமைதியை குலைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பொய்யெல்லாம் பேச சொல்ல. இந்த உண்மையை நம்ம தெளிவாக டெலிவர் பண்ணியிருந்தோம். அந்த கேஸ் ஃபேக்டை நம்ம இந்துலாம் ஒரே மாதிரியான புரிந்துணர்வோட, ஓகே, இந்து மதத்தை கரெக்டாக புரிஞ்சு உன ஒரே அடியில் சாச்சிருக்கலாம். ஓகே, சாச்சிடலாம். ஓகே ஓகே இது சட்டத்தில் இது நவர முடியாமல் போகிறதுக்கு அரசியல் சூழ்ச்சியும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள்லையும் நான் பேசுகிறேன். ஓகே, இது எப்படி இந்த கேஸ் நிற்க போகுது, இந்த கேஸோட ஸ்டாண்ட் என்ன, விச் இஸ் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு சாலிட்டான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இவன் போலீஸ் இவனுக்கு ஒரு பீனல் கோட்ல செக்ஷன் நம்பர் 298A ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் கீழே பிடிக்கப்பட வேண்டியவன். ஓகே, அதாவது மத சார்ந்த விஷயத்துல அவன் டிஸ்ஹார்மனியை கிரியேட் பண்ணிட்டானா, டிஸ்யூனிட்டியை கிரியேட் பண்ணிட்டானா, நாட்டில் அமைதியை சீர்குலைச்சிட்டானா, மதத்தை யூஸ் பண்ணி அவன் அந்த செக்ஷன் கீழே தண்டிக்கப்படக்கூடியவன். இவன் இதை தடவை செய்யலை, இவன் மேலே இது தடவை சம்பவம் இல்லை, இது திரும்ப நடக்குது. ஓகே, உன்னை விடக்கூடாது. ஓகே, நம்ம கேஸ் ஃபேக்டை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி உன்னை ஒரே அடியில் அடிச்சு உன்னை உள்ளுக்கு தள்ளிடணும் அந்த தடவை. ஓகே, இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ மாதிரி இந்த மாதிரி டிபேட் கூப்பிட்றேன், இதெல்லாம் என்ன நடக்கும்னா, சரவணன் முந்தி மீம்ஸ்லாம் வெளியாகணுச்சு. சரவணன் காவடி எடுத்து அருள் ஆடுறது மீம்ஸ்லாம். ஓகே, இப்போ டிபேட்டு கூப்பிட்டு இது ஏன் கண் பார்வையில் நீ தண்ணி போட்டு ஆடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவன் சொன்னானே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்ஜெக்டிவ் மேட்டர் ஆயிடுச்சா? அவனுடைய கண் பார்வை. ஓகே, அப்படி எடுத்துட்டு அந்த டிபேட்டுக்குள்ள போனதுனால தானே இந்த கேஸ் வீக் ஆகணுச்சு. ஆமால, அவன் கண் பார்வைக்கு இவன் தண்ணி போட்டு ஆடுற மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் இது நம்ம மதத்தை புரிஞ்சு பார்த்தா அவன் என்னத்த பண்ணி வச்சிருக்கான். அவன் ஒரு முஸ்லீம்,
அவன் ஒரு முஸ்லீம் ப்ரீச்சர். அவன் வந்து முஸ்லீம் மத போதகர்னா அவன் வந்து 4 பேர்கிட்ட பேசுவான். முஸ்லீம் ஆளுகிட்ட அவங்க எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. பெரிய கிரவுட் வந்து அவன் ஸ்பீச்சை கேட்கும். அவன் அந்த மாதிரி பேசுறவன் நம்ம மதத்தை இவ்வளவு இழிவா காவடி எடுத்துட்டு ஆடுற மாதிரி விஷயத்தெல்லாம் தண்ணி போட்டு ஆடுற மாதிரி இருக்குன்னு அவன் வந்து பச்சையா சொல்லிவிட்டு அது ஃபெக்டுன்றான். ஓகே, அப்ப இதை போய் சரவணன் போயிட்டு இப்படி வாதாடுறப்ப இது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர் ஆயிரும். நீ செய்யறது எனக்கு அப்படிதான் தெரிதுன்றான். ஏன்னா அதுக்குள்ள அந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு அந்த டிபேட் தான். அதை முதல்ல நிறுத்துங்க. ஓகே, ஏன்னா நீங்களாம் வந்துட்டு ஒரு சினிமாத்தனமா வாழ்றீங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா என்னமோ நடக்க போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதோட ஒரு ஒரு கேஸ் கோர்ட்ல நடக்கிறதுலாம் நீங்க பார்த்து புரிஞ்சுங்க. நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு கேஸ் வாதாடுறப்ப அந்த அவனை பிடிக்கணும், அவனை ட்ராப் பண்ணணும்னா அவனோட ஃபெக்ட் வந்து கிறிஸ்த கிளியரா இருக்கணும். இப்படி விழுவரா ஆக்கி விடக்கூடாது. ஓகே, நீங்க இந்த டிபேட்டை நடத்துனீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா அந்த கேஸ் அப்படியே வந்து வீக் ஆக்கி விட்டுரும். இது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். இது வந்து அவங்களுக்கு தனி கருத்து இருக்கு, இந்துக்குள்ளாரே இதுக்கு வேற வேற கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து இந்த கேஸ் வந்து வீணாதான் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சரவணனும் ஜம்னிவினோட்டும் ஒரு டிபேட் பண்றதுனால எந்த மாலாய்க்காரனும் எந்த புரிச்சரும் எவனுமே பயப்பட மாட்டான் நம்ம மதத்தை பத்தி தப்பு பேசுறதுக்கு. ஆனா இவனை பிடிச்சி குறைஞ்சது 2 வருஷம் உள்ளுக்கு போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. பெயிலே கிடையாது. நீ வெயிலையும் அதாவது வெயில் கிடையாதுன்னா என்ன மீனிங்னா கேஸ் வாதாடி முடிகிற வரைக்கும் அவன் ஜாமீன்ல வெளியே வர முடியாது. ஓகேவா, அவன் ஜாமீன்ல வெளியே வர முடியாது. கேஸ் இருக்கிறதுக்கு அவன் ரேமான்ல ஜெயில தான் இருக்கணும். கேஸ் தண்டனை விழுந்துருச்சுன்னா அவன் குறைஞ்சது வந்து 2 வருஷம் மினிமம் ஃபைன் கட்டி வெளியே வர முடியாது. ஓகே, இப்படி ஒரு தண்டனை உழுவுற மாதிரி நம்ம செஞ்சு விட்டுட்டோமா எவனுக்காவது தில்லு இருக்குமா நம்ம மதத்தை இதுக்கப்புறம் தப்பு பேசு? அப்போ நீங்களே சூஸ் பண்ணுங்க மக்களா இருந்து. சரவணனோட ஆப்ஷனா இல்ல இவனை வந்து சட்டப்படி இவன் செஞ்ச தப்புக்கு திரும்ப திரும்ப செய்யறான்ல இவனை சட்டப்படி மேக்சிமம் இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ஒரு தடவை கொடுத்து விட்டோமா இவனும் செய்ய மாட்டான், எவனுக்குமே இந்த தைரியம் இருக்காது. ஓகே, ஏன்னா இந்த விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உன் மதம் மட்டும் நீ பேசு. நல்லது பேசுறியா கெட்டது பேசுறியா உன் மதத்தை மட்டும் பேசு. மொத்தவங்க மொத்தம் பேசுறியா தூக்கி பேசுனா பேசிக்கோ, இல்லைன்னா பேசாத. தாழ்த்தி பேசினா அது குற்றம். ஓகே, அவங்களுக்கு கேஸ் போட உரிமை இருக்கு. உனக்கு என்ன லாஜிக் வருதோ உனக்கு எது நியாயமா படுதோ உனக்கு என்ன புரியுதோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. நீ மொத்த மதத்தை நீ தப்பு பேசினா அது குற்றம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடணும். ஓகே, இவன் யாரு? இவன் ஒரு முஸ்லீம். இவன் முஸ்லீமா இருக்கான். நம்ம மதத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்க கூடாது. அவன் கரெக்டா பேசுறானா, அவன் புரிஞ்சதை பேசுறானா, புரியாம பேசுறானா பிரச்சனை இல்லை. இஷ்யூ இஸ் அவன் ஒரு நம்ம மதத்துல அவன் இப்போ இல்லை, அவனுக்கு அந்த உரிமை இல்லை. அவன் இதை பத்தி பேசிட்டானா அவன் தண்டிக்கப்படணும். அப்போதான் நாடு வந்து அமைதியா இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு மான மரியாதை இல்லையா? எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் நம்மளை இழிவுபடுத்தலாம். நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அவனுக்கு எடுக்கிறது தான் ஆக்ஷனு. இன்னைக்கு வந்து இஸ்லாம் மதத்தை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு மலேசியால உட்காந்துருந்தானா பிடிச்சி உள்ளுக்கு தள்ளிடுவானுங்க. இந்த மாதிரி உட்காந்து இப்படியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நான் ஃபெக்ட் தான் சொன்னதுலாம் சொல்லிக்கிட்டு உட்காந்து இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. நம்ம இஸ்லாம் மதத்தை வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தப்பு பேசிட்டு போலீஸ் பிடிக்காம பார்த்துட்டு இருப்பானா. 100 கணக்கில் ரிப்போர்ட் போட்ட பிறகு போலீஸ்காரன் பார்த்துட்டே இருப்பானா? இல்ல அவன் திமிரு முடிச்சு போய் நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, நான் ஃபெக்ட் தான் பேசுறேன் அப்படிலாம் சொல்ல விட்டுருவானுங்களா? இவன் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம இந்த நாட்டில் யாரு? நான் கேட்கிறேன். நம்ம இந்தியன்ஸ்லாம் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் யாரு? சூடு சொரணம் இல்லாம தான் வாழணுமா? என்ன வேணாலும் பேசலாமா? ஓகே, சரி. இப்போ இந்து மதத்தை கரெக்டாக கொஞ்சம் ஃபெக்டை நான் எடுத்து சொல்றேன். இந்த மதம் வந்து படிநிலையில உள்ள மதம், கீழேந்து பேசிட்டு வரோம். அதோட ஐடியா என்னன்னா அது போயிட்டு கடவுள்கிட்ட ஒரு மனுஷனை போய் கடவுள்கிட்ட சேர்க்க பார்க்குது. அதுதான் அதோட உச்சக்கட்ட இலக்கு. ஆனா அது என்னத்த பாக்குதுன்னா அவன் ஒரு பாமரனா பிறந்துட்டானா என்ன ஆகும்? அவரு படிப்பறிவு இல்லாத ஒரு வேட்டைக்கார குடும்பம் அந்த மாதிரி பிறந்துட்டானா என்ன ஆகும்? அப்படி இருக்கப்ப அதுக்கு வந்து ரொம்ப கீழ்நிலையில உள்ள போதனையும் அது நடத்துது. கீழ்நிலைனா ஒரு காவல் தெய்வத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது தண்ணி அடிக்கும்,
சாட்டை எடுத்து அடிச்சுக்கும், நாக்க அறுத்துக்கும், ஆடும். அந்த சாமியே அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பானுங்க? அது கீழ்நிலை. இந்து மதம் அதை செஞ்சே ஆகணும்னு அது சொல்ல கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குது. லட்சே அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை, படுபறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டான், இல்லை அவனுக்கு வேதம் தெரியல, அவனுக்கு இது தெரியல, அவனுக்கு வந்து கர்ம யோகானா என்னான்னு தெரியாது, ஞான யோகானா தெரியாது, கிரிய யோகா பண்ண தெரியாது, அவனுக்கு எதுவும் பண்ண தெரியாது. ஓகே, அவனுக்கு ஒரு பக்தி யோகால ஒரு பக்தி, ஒரு ஏதோ ஒரு சக்தி மேல ஒரு பக்தி அப்படின்னு அது விட்டுருச்சு. ஓகே, அப்ப நம்ம போயிட்டு அதாவது என்ன சொல்றோம்னா இந்து மதம் எவ்வளவு கீழே போகும். அப்போ அது கீழே போறப்ப ஒரு மனுஷன் அது கீழே எடுத்து போக முயற்சி பண்ணல. அந்த கீழே உள்ளவனுக்காவது ஏதாவது ஒரு பக்தியை பிடிச்சி நிக்கிறதுக்கு ஒண்ணு ஒரு புனிமானத்தை கொடுப்போம்னு அது கொடுத்து வச்சிருக்குது. ஆனா அதுதான் அதோட நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கடவுள்கிட்டே போய் சேர்க்கறதுக்கான விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிடுச்சு. அது வந்து இது இது பத்தி பேசுது, கர்மாவை பத்தி பேசுது, மறுபிறவி பத்தி பேசுது, செல்ஃப் ரியலைசேஷனை பத்தி பேசுது, தன்னைத்தானே அறியறதுக்கு, முக்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு பேசுது. இந்த ஹோல் யூனிவர்ஸே நம்மக்குள்ளார இருக்கிறத பத்தி பேசுது, கடவுள் நம்மக்குள்ளார இருக்கிற பேசுது. இதெல்லாம் வந்து ஆன்மீக பார்வையில பார்த்தா ரொம்ப உயர்ந்த விஷயம். இவ்வளவு உயர்ந்த விஷயம் பேசுற அந்த இந்து மதம் வந்து அது அந்த பாமர மக்களுக்காக சில கீழ்நிலையில உள்ள விஷயத்த பேசுறத வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு உங்க மதம் இப்படி தண்ணி அடிச்சுட்டு ஆடுறீங்க இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அந்த மதம் என்ன தப்பு பண்ணிச்சு? அப்போ இவனுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பானுங்களா? நம்ம மதம் என்னத்த போதிக்கணும்னு சொல்லி இவனுக்கு ஆர்டர் கொடுப்பானுங்களா? நம்மளுக்கு நான் பார்த்துட்டு இருக்கணுமா கேட்குறேன். அதனால சிம்பிளா முடிச்சுக்கோ, நீ முஸ்லீம், என் மதத்தை பத்தி பேசாத. என் மதம் எங்கேருந்து எங்கே பேசுது, எதுக்காக எதை பேசுதுன்னு உனக்கு தெரியாது. இது நியாயமா? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் மதம் இருக்குன்னா எப்படி முடியும்? உனக்கு பிடிக்கலாம், நீ கிளம்பிடு. இது ஒரு மனுஷனா இருந்து பார்த்தா கூடியும் உன் மதத்தை என்னத்து சொன்னா உனக்கு கோவம் வருது தானே. அப்புறம் எதுக்குடா எங்க மதத்தை பத்தி பேசுற? உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியாது. அப்ப இவன் ஒரு தடவை செய்யல சரிங்களா, இவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். போலீஸ்காரன் எங்க போனா? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? அது எப்படாடி இஸ்லாம் ஆளுக்கு நடந்து முஸ்லீம் ஆளுக்கு நடந்தா போட்டா டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிருக்கீங்களாடா? இவன் செஞ்சது தப்பு இல்லை, நான் சொன்னது ஃபெக்ட் தான் நின்றுக்கிட்டு இருக்காண்டா. எங்க மதத்தை நாங்க புரிஞ்சு பாக்குறப்ப எங்களை என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களாம் என்ன கிள்ளிக்கிறியா? வரவன் போனாலும் கிள்ளி வீசிட்டு போறதுக்கு எங்களுக்கு சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாதாடா கேக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த டிவியட் ஐடியெல்லாம் விட்டுருங்க, லா வச்சு லாக் பண்ணுவோம். எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட்ல நில்லுங்க. நீங்க இந்த நேரத்துல வந்து இந்து சங்கம்லாம் வந்து கலப்படி பண்ணிடாதீங்க. அதெல்லாம் எங்க மதமே இல்லைன்னு ஒரு கட்டத்துல சொன்னீங்க. காவல் தெய்வம் மாதிரி இந்த மாதிரி ஆகாரமா இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நம்ம மதம் தான். ஆதிசங்கரர் வந்து இது நிறைய பிரிவு இருந்துச்சு, 70க்கு கூடையான பிரிவு இருந்துச்சு. ஓகேவா? அப்ப வந்து இந்துக்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தி ஆதிசங்கர் வந்து 6ஆ பிரிச்சு கொடுத்தாரு. ஓகே, அதனாலதான் சன்மதன் வந்துச்சு. ஓகேவா? நீங்க வந்து சிவனை வழிபடலாம், கிருஷ்ணரை வழிபடலாம், சக்தியை வழிபடலாம், முருகனை வழிபடலாம், விநாயகரை வழிபடலாம், இல்லைன்னா சூரியனை வழிபடலாம்னு சொல்லி 6ஆ பிரிச்சு கொடுத்தாரு. ஓகேவா? ஆனா அந்த 6 மட்டும்தான் இந்து மதம்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? எதுக்கு அவர் பிரிச்சு கொடுத்தாரு? எல்லாரும் அடிச்சுக்க கூடாது, எடுத்துவே இருங்க, இதுதான் ஹையஸ்ட் லெவல், இதுல ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாரு. ஓகே, மனுஷனோட நல்லதுக்காக ஆதிசங்கரர் பிரிச்சு கொடுத்தாரு. அதனால மட்டுமே மொத்ததெல்லாம் இந்து மதமா இல்லாம ஆயிராது. இந்து மதம் எதை செஞ்சிச்சு? அவன் ஒரு பாமரனா இருந்தானா எப்படி அவன் செய்வான்? கண்ணப்ப நாயனாரோட கதை தெரியும் தானே, அவன் பண்டி ஆக்கி போட்டான் சிவனுக்கு. அவன் ஒரு வேட்டைக்காரன். நாயனார் லிஸ்ட்ல அவன் வரலையா கடைசியா? அவன் பக்தி அப்படி வெளிப்படுத்துறதுனால அது என்னத்தை ஆதாரமா காட்டுது? அவன் வந்து அவன் நிலையில அவன் செயல்படுவான், அவன் நிலையில தான் அவன் செயல்படுவான். அதையும் அதை ஏத்துக்கும், அந்த சாமி ஏத்துக்கும். அதை தான் ப்ரூவ் பண்ணிச்சு இந்த மதம். இன்னைக்கு வந்து நீங்களே வந்து சேம் சைட் கோல் போட்டுறாதீங்க.
அவன் உன்னை பார்க்கறானா அவனுக்கு என்ன தெரியுதுன்னு முக்கியம் இல்லை. நம்ம மதம் என்ன செய்ய முயற்சி பண்ணிச்சு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அது என்ன செய்ய நினைக்குதுன்னு சனாதன தர்மத்தை விட்டு கொடுத்துருவீங்களா நீங்கள்? நம்மளுக்கு வந்து முக்தியை சொல்லி தந்தது, தன்னைத்தானே அறியறதுக்கு சொல்லி தந்தது, கர்மன்னா என்ன, இந்த மறுபிறவினா என்ன, இந்த கான்செப்ட்லாம் இவ்வளோத்தையும் இவ்வளோ ஆழமான ஆன்மீகத்தை சொன்ன மதத்தை எப்படி கைவிட்டுற முடியுமா? இவன் வந்து இவனோட கண் பார்வையில் இவன் நம்மளுக்கு வந்து கருத்து சொல்லுவான். நம்ம இப்படி இருக்குன்னு இவன் சொல்றான். தண்ணி அடிச்சுட்டு ஆழமான இருக்கான் அவனுக்கு, அது ஃபேக்டா அவனுக்கு எல்லாம் விட முடியுமா? லா சிம்பிளா சொல்லுது. மலேசிய சட்டத்திட்டம் அரசியல் சாசனம் என்ன நம்மளுக்கு வாக்கு கொடுத்துச்சு? எல்லா மனுஷனுக்கும் எல்லா மத ஃபாலோவர்ஸ்க்கும் இங்க உரிமை இருக்கு நம்மளுக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு யாரு? அவனை போது நம்ம நோண்டிக்கிட்டு இருந்தோமா? அவன் புரிய பண்றப்ப நம்ம கச்சா பண்ணோமா? ஏன் வந்து கச்சா பண்றோம் நம்மள? போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் அவனை பிடிக்கல? இவன் என்ன ஸ்பெஷலு கேட்குறேன். ஓகே, இப்போ அரசியல் சூழ்ச்சிக்கு போவோமே, இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அந்த சனியை பிடிச்சோம் பேசாம தானே இருந்தான் ரொம்ப நாளா. இடையில ஒரு சாமானை வாங்கினா அதுலேயும் கம்முன்னு தான் இருந்தான். திடீர்னு ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அரசியல் சூழ்ச்சிலேருந்து சில சான்சஸ் நான் பார்க்கறத சொல்றேன்னு. இது வந்து ஆளுங்கட்சியிலேருந்து வந்திருக்கலாம், எதிர்கட்சியிலேருந்து வந்திருக்கலாம். எதிர்கட்சி சைட்டு பார்த்தோமா, இந்த இஸ்மாயில் சாப்பிடி வந்து மேலே ஒரு கேஸ் போட்டானுங்க, ஊழல் கேஸு. ஓகேவா? அப்போ வந்து அவன் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு இவனுங்களாம் அவன் ஊசி விட்டுருக்கலாம். அவன் காசு கட்டி இவனுங்களாம் இறக்கி விட்டுருக்கலாம், போய் நோண்டி விடுங்கடான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ நோண்டி விடுறப்ப இந்த இஷ்யூ வருது. இவன் வந்து காசுக்காக செய்ய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சும்மா கத்திக்கிட்டு கிடக்கிறான், வம்புழுக்கிறான், நம்ம வந்து வம்புழுக்கிறான் அவன். ஓகேவா? அப்போ வம்புழுக்கிறப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் இவனை பிடிச்சி சொல்லி. ஓகேவா? இவனை பிடிச்சி உள்ளுக்கு போட்டுன்னு சொல்லுவோம். அப்போ வரப்ப இவன் போய் மலாய்க்காரனுங்க முஸ்லீம் ஆளுக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்குவான். பாரு, நம்மளுக்கு பவர் இல்லை இந்த நாட்டில், இந்த கவர்மெண்ட்டை நம்ப முடியாது, நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டான், நம்ம இஸ்லாம் அடிப்படையில் பேசுகிறப்ப அவன் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பேர் கெடுக்கிறதுனால பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுங்கட்சி. ஓகே, இவன் மேலே போய் கை வச்சு இவன் வந்து போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து இஸ்லாம் ஆள உரிமையை காக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம பொலிட்டிக்கல் வீக் ஆயிரும்னு சொல்லி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஸ்மாயில் சபரி அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒன்னொன்று, இது வந்து எதிர்கட்சி செஞ்ச சதி. ஆளுங்கட்சி வந்து அரசியல் சுயநலத்துக்காக அப்படியே இந்த இன்வெஸ்டிகேஷனை இவனை டச் பண்ணாம வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு பார்வை. ஒன்னொன்று வந்து லட்சி ஆளுங்கட்சியை சேட்டப் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இந்துக்கும் இவன் போயிட்டு இந்துவை நீ வம்புழுக்கிறப்ப நம்ம எல்லாம் ஹீரோ ஆகிறோம், இந்துவை போய் பேக்கப் பண்றோம், நம்ம எல்லாம் ஹீரோ ஆகிறோம். இது முக்கியமா இந்த எம்ஐசி. ஓகே, இந்த சம்பவத்துக்கு பிறகு துடியா துடிக்கிறான் சரவணன். ஓகே, எம்ஐசி சரவணன் துடியா துடிக்கிறான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி ஹீரோவா பாக்குறாங்க. அந்த சூழ்நிலையும் உருவாகுது. ஒன்னொன்று வந்து பிஎன்ல மலாய்க்கார பொலிட்டிஷியனு இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவங்கவுங்க மதத்தை வழிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேர் எடுத்துக்கிறான். நல்ல பேர் மாதிரி. அதாவது அவனும் வந்து மக்களை வந்து காக்கிறதுக்கு முயற்சி பண்றான், மக்களோட உரிமை, அவங்களோட மத நம்பிக்கை அப்படிலாம். ஆனா கேள்வி என்னன்னா, இவ்வளோ பேசுறீங்களாடா, நியாயம் பேசுறீங்களா, இவன் ஏன் பிடிபடலை? அப்ப பிடிபடலைன்னா போலீஸ் பிடிக்க மாட்டான். போலீஸ் பிடிக்க மாட்டானா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ண மாட்டான். அனுவார் கவர்மெண்ட் வந்து இவனை பிடிக்க சொல்லி ஏதோ ஒரு தடுங்கல் வருது போலீஸ்க்கு, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிருப்பான் இவனை. ஓகேவா? அப்ப இஸ்மாயில் சபரினால போலீஸ் நிறுத்த முடியாது, ஜஸ்டிஸ் இஸ்மாயில் சபரினால நிற்க முடியாது. அப்ப நான் சொன்ன விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நிக்கிறானா, ஒண்ணு அவன் மலாய்க்காரன ஓட்டு போயிடும் பயந்துக்கிட்டு, ஓகே, அவனோட அரசியல் சுயநலத்துக்காக நிக்கிறான். இல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியும் ஆட்டுற கதை இருக்கு தெரியுங்களா? இவனுங்களை தூண்டி விட்டுட்டு நீ போய் நோண்டு, அப்பதான் ஏதாவது பிரச்சனை வரும், நாங்க அதுல பூந்து நாங்க எல்லாம் வந்து இந்து மதத்துக்கோ இல்ல பொதுவாகவே நாங்க கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா மதமும் உரிமை இருக்கு இந்த நாட்டுல. உரிமை இருக்கு தான்டா சொல்றீங்க. ஆனா அவன் பிடிபடலையே. எங்களுக்கு உரிமை காக்கப்பட்டிருந்தா இவனை பிடிச்சிட்டு போயிருக்கணுமே, போலீஸ் விலங்கு போட்டு இழுத்துட்டு போய் சார்ஜ் பண்ணிருக்கணும். செக்ஷன்
298A வந்து பீனல் கோட்ல சார்ஜ் பண்ணி விட்டுருக்கணும்டா. ஓகே ஓகே, இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள். அடுத்தது லால என்னதான் சிக்கல் பண்ணிட்டானுங்க. போலீஸ்காரன் இப்ப சொல்றான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன்னு. ஓகே, போலீஸ்காரன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டான், ஆனா எந்த செக்ஷன்ல எடுத்தான் அதான் கேள்வி. இவன் பிடிபடாம போறதுக்கு செக்ஷன் தான் இப்ப காரணம். ஓகே, அதை சட்ட விளக்கத்தை கொடுக்குறேன்னா இவன் ஏன் பிடிபடாம இருக்கிறான். போலீஸ்காரன் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் நான் சொல்ற செக்ஷன் படி எடுத்திருந்தா அவன் பிடிச்சி இது லாக்அப்ல அடைச்சி அவனை கோர்ட்ல சார்ஜ் பண்ணி வெயில்ல கூட வர முடியாம அவன் ரேமானுக்கு போயிட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிருப்பான். தண்டனை விழுந்திருந்தா குறைஞ்சது 2 வருஷம் போயிருப்பான். அப்ப எப்படி அவன் வந்து போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெளியே சுத்திக்கிட்டு கிடக்குறானா, இவன் எங்க போட்டான் போஸ்ட? ஃபேஸ்புக்ல போட்டான், இல்ல சோசியல் மீடியால எங்கேயோ போட்டான். ஓகேவா, அவன் போட்ட போஸ்ட் வந்து சோசியல் மீடியானால இவனுங்க வந்துட்டு மல்டிமீடியா செக்ஷன்ல ஆக்ஷன் எடுத்து தொலைஞ்சிட்டானுங்க. ஓகே, இங்க என்ன பிரச்சனைனா மல்டிமீடியா செக்ஷன் 233ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு மேக்சிமம் தண்டனை 1 வருஷம் 50,000 வரையும் ஃபைனு. அப்போ இந்த கிறுக்கனை பிடிச்சி இவனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல இந்த செக்ஷனுக்கு கீழே அவன் ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுவான். ஓகேவா, சப்பையா போயிடும். இவ்வளோ காசு வாங்கியிருப்பான் அந்த திமிரு வேலை பண்றதுக்கு, அவனுங்களே கட்டிடுவானுங்க இந்த காசை. அவன் திரும்பி வந்து செய்வான். ஓகேவா, ஏன்னா போலீஸ் பண்ற சேட்டை நான் அந்த கட்டத்துல போலீஸும் சரி இந்த கவர்மெண்ட் வச்சுக்கோ, போலீஸ்காரனை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் வந்து அவனும் என்ன செய்வான், கவர்மெண்ட் இப்படிதான் நிறுத்தணும் இப்படிதான் போகணும்னு சொன்னா அவனும் என்ன பண்ணுவான். அவன் கவர்மெண்ட் பேசுவோமே என்ன சேட்டை பண்றானுங்கன்னா, அவன் வந்து இந்த செக்ஷனை மாத்தி விட்டுறான். அப்ப அவன் வந்து இந்த பீனல் கோட் செக்ஷன்ல, ஏன்னா இந்த ரிலீஜன் பிரச்சனை வந்து பீனல் கோட்ல இருந்து ஸ்பெசிபிக்கா ஓகே டிஸ்யூனிட்டி கிரியேட் பண்றான். அதே இது வந்து இந்த மல்டிமீடியால இருக்கு. இவன் ஒரு போஸ்ட் போடுறான் சோசியல் மீடியால, அது வந்து எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து மல்டிமீடியா செக்ஷன் கீழே வரும். ஆனா இவன் ரிலீஜன் ஸ்பெசிபிக்கலி ரிலீஜனை பத்தி பேசியிருக்கான். அப்ப பீனல் கோட்ல அது செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 298A. அதுதான் கரெக்டான ஆக்ஷன். உண்மையாலுமே இவனுக்கு ராங்கா ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் எதுக்குமே சொல்யூஷன் வர மாட்டேங்குது. அவன் ரிலீஜனை பத்தி பேசிட்டான். அப்போ பீனல் கோட் செக்ஷன்ல தானே நீ முதல்ல யூஸ் பண்ணிருக்க, ஏன்னா அதுதான் பெரிய செக்ஷன். 2 செக்ஷன் மேட்ச் ஆகுதுன்னா டிஸ்யூனிட்டியை கிரியேட் பண்றான் நாட்டுல. மல்டிமீடியா இது சோசியல் மீடியா வச்சிருக்கான். ஓகே, லாஜிக் செக்ஷன் 233 மல்டிமீடியா செக்ஷன் லாஜிக். ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த விஷயத்துக்குள்ள பூந்து பார்த்தா அவன் ரிலீஜனை பத்தி பேசுறான். அப்போ ரிலீஜன் வரப்போ அது பீனல் கோட் செக்ஷன் வந்து 298A இழுக்குது. அப்ப ரெண்டுமே கம்பேர் பண்ணா அதுதான் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட், ஹெவியான பனிஷ்மெண்ட். ஒன்னு ரெண்டு ஸ்பெசிபிக்கா அது ரிலீஜனுக்குன்னே உள்ளது. மூணாவது இவன் திரும்ப செய்யறான். இவன் ஒரு தடவை செய்யல, இவன் மேல 100 கணக்கான ரிப்போர்ட் வருஷ காலமா பூந்துகிட்டு இருக்குது. இவன் மேல இவனை பிடிக்காதனால இவன் திரும்பி செய்யறான். அப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு யூனிட்டியை வந்து நம்ம உருவாக்கணும். யூனிட்டியை பத்தி ரொம்ப பேசுறானுங்க. யூனிட்டி கவர்மெண்ட்லாம் வச்சிருக்கிறானுங்க. என்ன யூனிட்டி நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? உங்க மனசுல உண்மையாலுமே யூனிட்டியை மெயின்டைன் பண்ணா இந்த மாதிரி பேசுறவனுங்க டக்குன்னு புடிச்சு போட்டு பாரு, எவனாச்சும் தைரியமா பேசுறான்னு பார்ப்போம். இது எல்லாமே அரசியல் சூழ்ச்சினாலையும் இவனுங்களோட அரசியல் சுயநலத்தினாலதான் அது நடக்குது. இல்லைன்னா இவங்களாம் உடனே பிடிச்சி போட்டுடலாம். சட்டத்துல பிரச்சனை இல்லை, சட்டத்தை அவனுக்கு கையாளுற விதம் தான் பிரச்சனையா இருக்கு. தப்பு சம்பந்தமே இல்லாத செக்ஷன்லாம் பாய்க்கிறானுங்க. சப்போஸ் இந்த பீனல் கோட் செக்ஷனை பாய்ச்சிருக்கணும், எடுத்துட்டு போய் மல்டிமீடியா செக்ஷனை பாய்க்கிறான். அதுல என்னென்ன டவுன் சைட் இருக்குன்னா, அந்த மல்டிமீடியா செக்ஷன் வந்து வாரண்ட் இல்லாம பிடிக்க முடியாது. செக்ஷன் 233 மல்டிமீடியா செக்ஷனை அதை பாய்ச்சா இதே கேஸுக்கு அவனை பிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து அனுப்பி விட்டுருக்கணும். கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் டேட்டு கொடுப்பான், அவன் கோர்ட்டுக்கு வருவான். கோர்ட்டுக்கு வந்தானே பெயில் கட்டுறதுக்கு ஒன்று கொடுப்பான். இவனுங்களுக்கு இருக்கிற காசுக்கு தூக்கி அடிச்சிருவானுங்க மூஞ்சில, ஜாமீனை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் வந்து அவனுக்கு தண்டனையா விழுந்தாலும் ஃபைனுன்னு ஒன்று கொடுப்பானுங்க. அந்த ஃபைனை தூக்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்கப்போ அவனுக்கு என்னதான் அந்த தண்டனை? அவனை காசு கொடுத்து செய்ய சொன்னவன் எவ்வளவு காசு கொடுத்துருப்பானே, எல்லாத்தையும் அவனே கட்டிடுவானே. அப்ப தண்டனை எங்க போச்சு? இதுதான் பிரச்சனை. இப்ப அதே கரெக்டான செக்ஷன் பார்த்திருந்தா அவனால தப்பிச்சிருக்க முடியாது. நான் சொல்ற செக்ஷன் இருக்குல்ல, இந்த 298A பீனல் கோட்ல அது என்ன பண்ணுன்னா, போலீஸ்க்கு அவனை அரெஸ்ட் பண்ற உரிமையை கொடுக்கும். வாரண்ட்லாம் தேவையில்லை. போன வயத்துல அவன் வீட்டுல விலங்கு போட்டுடலாம். விலங்கு போட்டு அவனை தரன்னு எடுத்துட்டு போய் லாக்அப்ல அடைச்சு விட்டு மராணித்து போய் இது கேட்பான், ரேமான் கேட்பான்,
விசாரிக்கிறதுக்கு ரேமான். அது வந்து கோர்ட்டில் அடைக்கிற கோர்ட் கேஸ் இல்லை. முதல்ல விசாரிக்கிறதுக்கு ரேமான்ல அவனை அடைச்சி லாக்அப்பில் அவனை போலீஸால் விசாரிச்சிருக்க முடியும். அவன் லாக்அப்லேயே கடந்திருப்பான். ஓகேவா? கடந்த கையோட அவன் தப்புன்னு இது சீரியஸான கேஸாக இருக்குது, இது மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே டிபிபிடி அந்த ஐபிஐ கொடுத்து இது கோர்ட்டில் உடனே சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகே, ஏன்னா கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லை. கிறுக்கு பிடிச்சோம் ஒரே ஒரு போர்ஸ் போட்டான். அந்த ஒரு போர்ஸை சேசாட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? அந்த ஒரு போர்ஸு தெளிவாக இருக்குது. அவன் வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் நம்ம மதத்தை. ஓகேவா? நம்ம மனசெல்லாம் கஷ்டப்படுத்தினா திரும்பி கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவனை பிடிச்சிட்டு போயிட்டு கோர்ட்டில் பிடிச்சி இதே செக்ஷனில் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பெயில் கிடச்சிருக்காது. பெயில் கிடச்சிருக்காதா நல்லா மாட்டியிருப்பான். அப்போ கேஸ் ஒத்துக்கலைன்னா கூடயும் ரேமான்ல இல்லை ஜெயிலில் அடைச்சிருப்பானுங்க. அவனுங்க கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் கடந்திருப்பான். ஓகே, தண்டனை விழுந்துருச்சு பிறகு விழுதுறப்ப குறைஞ்சது 2 வருஷம் உள்ளுக்கு கடந்திருப்பான். 5 வருஷம் வரைக்கும் கூட உள்ளுக்கு தள்ளிடலாம். இப்படி ஒரு ஹெவியான ஒரு தண்டனையை இவனுங்களுக்கு கொடுத்து விட்டா இதுக்கப்புறம் இவனுங்க தைரியமாக பேசிடுவானுங்களா? தைரியமாக எவனுமே இன்னொரு மதத்தை பற்றி ஓகே நான் வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் மட்டும் பேசலை. ஒரு இந்து இஸ்லாம் மதத்தை தப்பு பேசினா இதே தான் செய்யுங்கடான்னு சொல்கிறேன். இப்படி ஒருத்தவனுங்க தேவையில்லை இந்த நாட்டுக்கு. இது வந்து மல்டிரேஷியல் கண்ட்ரி. ஒருத்தன் தைரியமாக இன்னொரு மதத்தை தாக்கி இழிவாக பேசுகிறானா, கீழ்த்தனமாக தண்ணி போட்டு ஆடுறானுங்களா எல்லாம் அப்படி மாதிரிலாம் பேசுகிறானா, இதெல்லாம் எப்படிலாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? என்னெல்லாம் கவர்மெண்ட் இதெல்லாம் குப்பை கவர்மெண்ட்டு அறிவு இல்லை. உன்னோட சிட்டிசன் இவ்வளோக்கு வந்து ஒரு மல்டிரேஷியல் கண்ட்ரி, எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லா ரிலீஜனும் வாழ்கிறாங்க. அப்படி ஓப்பனாக பேசுகிறாங்களா அவன் திரும்பி நீ பார்த்துக்கிட்டு இருக்க கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னடா ஜஸ்டிஸ் சிஸ்டம் இது? எங்களுக்கெல்லாம் வந்து அப்போ மான மரியாதைலாம் இல்லை. அப்போ எங்கள் மதம் எங்களுக்கு போதிச்சதெல்லாம் எங்கள் மதத்தை அப்போ நாங்கள் என்னடா பார்க்குறது? எங்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துகிற மதத்தை நாங்கள் என்னடா பார்த்துக்கிறது? அப்படின்னா எங்கள் மதத்தை எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, சூடு சொன்ன இல்லாமல் உட்காந்துருக்கு பார்த்துட்டு இருக்கோம்டா. ஏன்னா அப்படி மடைய மாதிரி கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா முடியலன்னா நான் வீடியோ போட்டு அழகாக வந்து போலீஸ்கிட்ட நான் வந்து அவனை இந்த கம்ப்ளைண்ட் ஞாடா அப்படி பண்ணி தொலைகிறேன் போலீஸுன்னு நான் கேட்டுருவேன் போலீஸை. ஓகேவா? என் நிலமை அப்படி இருக்கு. ஓகே, உங்களுக்கு எனக்கு கிளியராக பேச முடியல. ஓகேவா? நான் விஷயத்த சொல்லிட்டேன், இந்த விஷயத்த வச்சு ப்ரெஷர் கொடுங்க. இந்த ரிப்போர்ட் பண்ணவங்களா போலீஸ்காரனை போயிட்டு அந்த ஆயோ எவனு கண்டுபிடிங்க, அவன் எந்த செக்ஷனில் ஐபி வந்திருக்கான்னு பாருங்க, ப்ரெஷர் கொடுங்க. அவனை இந்த செக்ஷனை மாற்ற சொல்லுங்க. பீனல் கோட் செக்ஷன் 298A தலைனா அந்த கேஸை அவன் தெரிச்சு போயிடுவான். அவன் இந்த ஜம்ரி நோட்டு விலங்க போட்டுருவானுங்க அவனுக்கு. ஓகேவா? சொத்த செக்ஷனை போட்டு வச்சிருக்கானுங்க. எல்லாமே வந்து தண்டனைன்னு ஒன்று சீனை போட்டால் கூட கோர்ட்டுக்கு ஏற்றிட்டா அப்படின்னா அதெல்லாம் டம்மி பீஸுக்காத. அவனை செட் பண்ண ஆளே எல்லா ஃபைனையும் கட்டிடுவான். எங்கே அப்படின்னா அதெல்லாம் பேர் தான் தண்டனையா வந்துட்டு இருக்க இதே தான் செஞ்சுட்டு இருப்பான். எங்கே லெசன் எங்கே போச்சு? லெசன் ஒரு லெசன்னா அதை கொடுத்தா அவன் திரும்பி இந்த நாட்டில் அது நடக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு அந்த தைரியம் வரக்கூடாது. அதுமாரி தான் லெசனு. இதெல்லாம் ட்ராமா, பொலிட்டிக்கல் ட்ராமா. இதில் பூந்துக்கிட்டு இவனுக்கு வேற சீனு வேற. எல்லா மதத்தையும் மதிக்கணும், எல்லா இதையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களை வந்து இது பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பேச்சு தான் பேசுகிறானுங்க தவிர செயல் அங்கடா. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டாக நான் வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ எனக்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் நான் இந்த சப்போஸ் நான் மிஷன் டு கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். என் நிலமை அப்படி இருக்குது. இன்னொரு ஃபியூ பார்த்தீங்கன்னா கூட போன வீடியோட இந்த வீடியோ என்னால் கொஞ்சம் தெளிவாக பேச முடியுது. ஐ திங்க் இன்னொரு 2 வீக்ஸ்குள்ளார நான் அவ்வளோ ஆளுக்கு இதாக வந்துடுவேன்னு. ஸோ என்னோட சொல்யூஷன் இவனுக்கு ஒருத்தனையும் தேவையில்லை. ஆளுங்கட்சியும் சரியில்லை, எதிர்கட்சியும் சரியில்லை. இவனுங்களை நம்பிக்கிட்டு நாடும் திருந்த போகிறதில்ல. நான் என்ன வாக்கு கொடுக்குறேன்? ஊழலை ஒழிச்சிடலாம், சமூகம் வாங்கிடலாம். ஓகே, நார்மலிஸாக பிரைம் மினிஸ்டராக கூட ஆக்கிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதியாக வாழணுமா, மலேசியா சொர்க்கம் மாதிரியா மாத்திரமா, எல்லாம் செய்யலாம். அதுக்கு தேவையாக நேர்மையான தலைவர்கள். ஓகே, அதுக்கு நான் சிஸ்டம் செஞ்சு தரேன். ஓகே, நேர்மையான தலைவர்களை கண்டுபிடிப்போம். இந்த நாடு வந்து நல்ல மாதிரி ஆட்சி பண்ணணும். ஓகே, இதுக்கான எல்லா உதவியும் நான் செய்கிறேன். நான் என்ன மக்கள்கிட்ட கேட்டேன்னா எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நான் கேட்பேன் எந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு பகுதியாக சொல்லிட்டு வருவேன். ஃபுல் கதையும் நான் 10 வீடியோ போட்டிருக்கேன், மிஷன் டு கிரேட் கவர்மெண்ட். ஓகே, அந்த 10 வீடியோவில் ஏறக்குறைய அதை எங்கே ஆரம்பிக்க வரேன் எங்கே முடிக்க வரேன்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன்.
இருந்தாலும் நான் அடுத்தது வந்து கேட்குற உதவி கேட்குறப்ப நீங்கள் இதை இப்போ மக்கள் இதை செய்யணும்னு சொல்கிறப்ப தனித்தனியாக சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, நான் சொன்னதை உங்களுக்கு செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு, அதாவது உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு வந்து ஊழல் இல்லாத அரசாங்கம், ஓகே, சம உரிமை, ஓகே, அப்புறம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, நாடு வந்து இந்த மாதிரி சில்லியான பிரச்சனை எல்லாம் தேவையில்ல. அது ட்ராமா ஃபுல் ஆஃப் ட்ராமா. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு நேர்மையான தலைவர்கள் ஆட்சி பண்ணுறப்ப அதெல்லாம் நடக்காது. ஓகே, இது எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன். எனக்கு சப்போர்ட் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் மக்கள்கிட்டேருந்து வந்துச்சுன்னா, அது வரைக்கும் இப்படியே இப்படியே தான் பண்ணிக்கிட்டு கிடப்பானுங்க. பின்னாடியே ஓடுறீங்களே, இவனுங்க பின்னாடி ஏமாத்துக்காரன் பின்னாடி தான் அந்த குச்சி ஓடுறீங்க. அதனால வர வேணாம் தான். ஓகே, ஸோ இது சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.